அனைவருக்கும் வணக்கம். நான் மன்சூர், கோவை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைப்பு இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கு. இன்றைக்கு அரசியல் களமானது படுபயங்கரமாக சூடு பிடிச்சு யார் யாரோட எந்த களத்தை யாரை கையில் எடுப்பா, தமிழகத்தை யார் மீட்டெடுக்க போறா அப்படிங்கிற ஒரு கடுமையான பந்தய தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் எந்தெந்த கட்சிகளை யார் வீழ்த்த போறா, எந்தெந்த கட்சிகளை யார் சிறுமைப்படுத்த போறா அப்படிங்கிற ஒரு அரசியல் களத்தில் தான் பலரும் பலவிதமான கட்சிகளின் மீது பலவிதமான குற்றங்களையும் விமர்சனங்களையும் வைக்கக்கூடிய நேரத்தில் ஐயா பொன்ராஜ் அவங்க, அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய ஆலோசகராக இருந்த ஐயா பொன்ராஜ் அவங்க ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த பெண்கள் விஜய் அவங்கள தன்னுடைய உறவாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இதற்கு சமமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்றோம்னு சொன்னோன்னா அது எந்த முறையில சொல்றோம், எந்த தரத்துல சொல்றோங்கிறத வச்சுதான் நம்மளுடைய தரத்தை நம்ம வெளியே காட்ட முடியும். அப்ப இந்த கொச்சையான வார்த்தைகளை காட்டுறது மூலமா அந்த பொன்ராஜ் ஐயா அவங்களுடைய தரத்தை நம்ம உணர்ந்துக்கிறோம். இவ்வளவு மோசமான ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி மாமனிதர் ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு ஆலோசகராக இருந்தார் என்பது நமக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு. எப்படி வேணா யாரை வேணா விமர்சனம் செய்யலாம்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு நாளும் தமிழக சட்டம் இடம் கொடுக்காது என்பதை மனசுல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு சட்டம் வகுத்து கொடுத்த முன்னோர்கள் பாத்தீங்கன்னா தமிழகத்தை தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்துல பெண்களை பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல பெண்களை இப்படி பொதுவெளியில கொச்சையாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இதற்கு பொதுவெளியிலும் தனிப்பட்ட முறையிலும் மனம் வருந்தி பெண்ணுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய பொன்ராஜ் அவங்க தமிழக பெண்களிடத்துல மன்னிப்பு கோர வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகம் மற்றும் இதர சமுதாய பெண்களுடைய எண்ணமாக நாட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் தொண்டர்கள் விமர்சிக்க தொடங்கினார்கள் என்று சொன்னால் யார் யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்பதாக ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படும் என்பதற்காக வேண்டித்தான் தளபதியினுடைய சொல்லுக்கிணங்க கண்ணியமான முறையிலே எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இப்படி பற்றுள்ள தொண்டர்களை கண்டால் யாருக்கு வேண்டுமானாலும் பொறாமையும் நெஞ்செரிச்சலும் இருக்கத்தான் செய்யும். அந்த நெஞ்செரிச்சலுடைய வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதி கொள்ளுகிறோம். உங்களுடைய வாக்குகளையும் உங்களுடைய பேச்சுக்களையும் நிச்சயமாக வரும் களம் இதற்குண்டான பதில் களமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்கு நாவடக்கம் தேவை என்பதை வேண்டுகோளாக வைத்து முடிக்கிறேன். நன்றி.